வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் என்னான 0444411066 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். அதேபோன்று தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ்நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்களது சட்ட ஆலோசகரும் சமூக ஆர்வலரும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மக்கள் வழிகாட்டு இயக்கத்தை சேர்ந்தவரும் சமூக ஆர்வலருமான திரு TC ராஜேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்தவரும் சட்ட ஆலோசகருமான திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நேஷனல் கன்சியூமர் டே, நுகர்வோர் தினமாக இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது, டிசம்பர் 24. சொல்லுங்கள் சார், இப்போ கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் நமது நாட்டில் எப்படி இருக்குது அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள்? தேசிய நுகர்வோர் தினம் என்பது அனுசரிக்க வேண்டிய ஒரு நிகழ்வில் எல்லாருக்குமே இது தேவையான ஒன்று தான். ஆனால் இந்த தினத்தை அனுசரிக்கணுன்றதை முன்னெடுக்க வேண்டியது என்னை ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய முதலாய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நிகழ்வுக்கு போகிறாருன்னா என்னுடைய வரிப்பணத்தில் லீடிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் பேப்பரில் பல லட்சம் ரூபாய் விளம்பரம் கொடுத்து போடுறாங்க என்னுடைய வரிப்பணத்தில். ஆனால் ஒரு கன்சியூமர் ஆகிய எனக்கு, பொதுமக்களாகிய எனக்கு, சாமானியம் ஆகிய எனக்கான இந்த தினத்தை பப்ளிசிட்டி பண்ணலை. அது யாருடைய தவறு? அரசாங்கத்தினுடைய தவறு. அந்த தெளிவற்ற மக்களுக்கும் விழிப்புணர்வில்லாத மக்களுக்கும் அடித்தள நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கான அரசாங்கம் என்றால் அரசினுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் கடைநிலையில் இருக்கக்கூடிய சாமானுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த சாமானியனுக்கு போய் சென்றடைந்து அவன் விழிப்புணர்வு பெற்று அரசாங்கத்தை அந்த திட்டத்தை உள்வாங்கி பயன்பெறும் போது தான் அது வெற்றி, இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி. அதை விட்டு இவங்க அரசியல் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அரசு திட்டங்களை அரசியலாக்கி கூடாது. மேடையில் மட்டும் பேசிட்டு புள்ளி விவரங்களை மட்டும் பேப்பருக்கு மீடியாவுக்கு கொடுத்தா மட்டும் போதாது, களத்தில் இருக்க வேண்டும். அதே போல தான் இந்த நுகர்வோருடைய கட்டமைப்புகளும் அப்படி இருக்கு. நுகர்வோருடைய கட்டமைப்புகள் இன்னும் சாமானியான மக்களுக்கு போய் சேரவில்லை. கண்டிப்பா சார், இது விரிவாக பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், கரூர் மாவட்டம். என் பேர் செல்வராஜ், புலியூர். சொல்லுங்க செல்வராஜ் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சார், இது ஒரு வழி பிரச்சனை. சொல்லுங்க. இது ஒரு 10 வருஷம் இருக்கும். இது அந்த இடத்துக்காக பக்கத்து மட்டும் சண்டை இந்த இடத்த தள்ளி கட்டிட்டான். 10 அடி பாலை போட்டது. சரி. அதை கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்காட்டுக்கே ஜாதகம் ஆயிடுச்சு. கேஸுக்கு போகல. கேஸ் போட்டவனுக்கு கேஸ் போகல, அவனுக்கே ஜாதகம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் நாங்கெல்லாம் பொதுஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனு கலெக்டர் ஐஸ் ஸ்டேஷனுக்கு இவர் சர்வேக்கு இது பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த சர்வேர் என்ன பண்ணிட்டாருன்னா, இடம் ஆக்கிரமம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சர்வே இது கொடுத்தாரு, கலெக்டருக்கே கொடுத்து எங்களுக்கும் அதை கொடுத்துட்டாரு. சரி. அதை நாங்க வாங்கிக்கிட்டோம். சொல்லுங்க சார், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு வேணும்ன்றத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இருங்க, ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் அது கலெக்டர் மறுபடியும் மனு கொடுக்கும்போது அதை கலெக்டர் இவன் இது பண்ணிட்டாங்க செல்வாக்கு இருக்கனால. ஓகே. அதாவது உங்களுக்கு அந்த இடம் உங்க இடத்த அவன் ஆக்கிரமிச்சாங்கன்னு சொல்லிட்டு சர்வேரை அளந்து கொடுத்துட்டாரு. ஆனாலும் உங்களுக்கு அது இன்னும் சரியா வழங்கப்படலை அப்படின்றதா, நடவடிக்கை எடுக்கலன்றது உங்களுக்கு புகாரா இருக்கு. கரெக்டா? அது மதுரை ஹைகோர்ட்டுக்கு நாங்க கேஸ் போட்டோம். சரி. அப்ப மதுரை ஹைகோர்ட்ல பார்த்துட்டு சர்வேர் பண்ணிருக்கிறது கவர்மெண்ட் பண்ணிருக்குது. கோர்ட் திருப்பி அவனுக்கு ஜாதகம் பண்ணிருக்காங்க, அந்த சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கொடுத்துட்டாங்க. சரி. திரு இதை வாங்கிட்டு இல்லை, இப்போ என்னங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்கோர்ட்டுக்கு போகலாமா இல்லைங்கிற ஒரு டவுட்டாக இருக்குது, அதானே? ஆமாம் ஆமாம். அதாவது எக்ஸ்பார்ட்டி ஆகிருக்குது. நீங்கள் முதல்ல அந்த வழக்கை நடத்திருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. சரிங்களா? நீங்கள் அந்த நேரத்தில் விட்டதுனால ஒருதலை பட்சமாக தீர்ப்பாயிருக்கு. அதனால் உங்களை மதுரை உயர்நீதிமன்றத்துலேருந்து கீழ்கோர்ட்டுக்கு அணுக சொல்லியிருக்காங்க. உடனடியாக தாமதப்படுத்தாமல் கீழ்கோர்ட்டு அணுகுங்க, உங்கள் பக்கம் தீர்ப்பு கண்டிப்பாக வரும். சரிங்க சார். சரிங்க. நன்றி. நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி. சார், இந்த நுகர்வோர் பற்றி பேசியிருந்தோம், தொடர்ந்து. நுகர்வோர் கட்டமைப்புகள் நேஷனல் லெவலில் ஒரு செட்டப்பும், ஸ்டேட் லெவலில் ஒரு செட்டப்பும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு செட்டப்பும், தாலுக் லெவலில் ஒரு செட்டப்பும் இருக்குது சார். இது இந்த செட்டப் இருக்கிறதுன்றதுக்கு இதுக்கான ஒரு தனி கன்சியூமர் ஃபோரம் இருக்குது, கன்சியூமர் கோர்ட் இருக்குது. அப்படின்ற ஒரு செட்டப் திருவாளர் சாமானியனுக்கு இன்னும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் அவர் சாதாரண ஒரு தீப்பெட்டி நான் வாங்குறப்ப அதில் எனக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகளை நான் நேரடியாக அணுகி அதுக்கு தீர்வு காண முடியும். அப்போ தான் அந்த அரசாங்கத்தினுடைய இந்த சட்டமும் திட்டமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்.
அது தெரியாத நிலையில வந்து தினங்கள் கொண்டாடுவது வந்து வெறும் அம்போக். பேரளவுக்கு ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு அதுக்கு வந்து முதலமைச்சர் ஒரு செய்தியை சொல்லிட்டு போறது வந்து போற போக்கில் போட்டு போகக்கூடாது. அது உள்ளார்ந்தபடியே கன்சியூமர்னா யார், கன்சியூமருடைய கடமை என்ன, அவருக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் எங்க அணுகலாம், யார் அணுகலாம், அந்த படிநிலைகள் என்று வந்து சாமானியனுக்கு அந்த நுகர்வோருக்கு போய் சேருகிறதோ அப்போதுதான் இது போல தேசிய நுகர்வோர் தினமும் மாநில நுகர்வோர் தினமும் நம்ம கொண்டாடுவதில் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சும்மா பேரளவு கொண்டாடாம பேரளவுக்கு தான் இருக்காங்க கொண்டு வரப்பட்டதோ நோக்கத்தை வந்து நிறைவேற்றவில்லை. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, நாகப்பட்டினத்துல இருந்து தமிழ்ச்செல்வன் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். தமிழ்ச்செல்வன் சார். ஐயா வணக்கம். அதாவது இப்ப பொதுவாகவே இப்ப நகரமயமாக்குதல், மாநகராட்சி விரிவாக்கம், நகராட்சி ஊராட்சி மாநகராட்சியில இணைக்கிற இந்த மாதிரி இடத்துல தொடர்ச்சியா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது உண்மைதான். ஆனா எங்க நாகப்பட்டினம் பகுதியில, எங்க நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு 5 கிலோமீட்டர் நீளமும் ஒரு கிட்டத்தட்ட 500 மீட்டர் அகலமும் கொண்டது. ஒரு பக்கம் வங்காள விரிகுடா கடல், ஒரு பக்கம் விளைநிலம். எங்க பகுதிகளுடைய மருத்துவக் கல்லூரியை ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. இந்த மருத்துவக் கல்லூரி அதே இடத்துல நாங்க இருக்கணும்னு சொன்னோம். அதுக்கு வந்துட்டு மாசுக்குள்ள அமைச்சர்கள் பார்வையிட்டு சரி அதே பழைய மாதிரி இயல்புன்னு சொன்னாங்க. ஆனா இருக்கிற ஜாமான பூரா எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. மக்கள் நெருக்கமாக வசிக்கக்கூடிய 2 லட்சம் பேர் வசிக்கிற நகர பகுதியில, திருவாரூர் பகுதியில் வர்றவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கியா. அதே மாதிரி இங்க இருக்கிற புதிய பேருந்து நிலையத்தை, நகரத்துடைய புதிய பேருந்து நிலையத்தை இப்ப 3.5 கோடி ரூபாய்க்கு சுண்ணாம்பு அடிச்சாங்க. மீண்டும் அதை கொண்டு போய் ஒரு விவசாய விளைநிலத்துல வைக்கிறாங்க. அதுக்கும் பல போராட்டங்களை பண்ணிட்டோம். அதே மாதிரி அதுவும் எங்களுக்கு ரொம்ப நகரத்துல போதுமான இட வசதி இருக்கு. நாங்க சொல்றத இடத்தையும் காமிச்சிட்டோம், அதையும் விட்டுட்டாங்க. அடுத்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் அமைக்க போறாங்கிறாங்க. டைட்டில் பார்க்க பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வாடகைக்கு விட ஒரு லாட்ஜி தான் நான் சொல்லுவேன். உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு வேலை கொடுக்க போறாங்க. எங்க உள்ளூர் ஆளுக்கு வேலை கிடையாது. ஓய்வு நிலம் கிட்டத்தட்ட அந்த செல்லூர் ஊராட்சியில 350 ஏக்கர் இருந்துச்சு. அதுல 176 ஏக்கர் வந்துட்டு தற்சமயம் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு மின் பகிர்மான மட்டம் வச்சிருக்காங்க, காலேஜ் வச்சிருக்காங்க, சுனாமி குடியிருப்பு வச்சிருக்காங்க. விளைநிலத்தை சுத்தமா அழிச்சிட்டாங்க. இந்த நடவு நட்ட இடத்தை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் மகேஷ் மலையாளம் பார்வையிட்டு இங்கதான் டைட்டில் பார்க் அமைப்பாங்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல விவசாய நிலத்தை தொடர்ச்சி அழைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மக்களுக்கு அவசியம் இருக்காதுல டைட்டில் பார்க்கும் வேணும். எங்களுக்கு நகரத்துல இடம் இருக்கு, வைக்கலாம். புதிய பேருந்து நிலையத்தையும் அங்கேயே வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ எட்டி கொண்டு போறப்போ வந்துட்டு மக்கள் வசிப்பினால் பாதுகாப்பட்ட பகுதியில் கொண்டு போய் இரவு நேரங்களை கஷ்டமா இருக்கியா. உடனே தமிழக முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கியா. வாய்ப்பு ராஜேஷ் தோழர் தமிழ்ச்செல்வனுடைய ஆதங்கம் புரியுது. ஏற்கனவே போன நிகழ்ச்சியில நான் வந்த நிகழ்ச்சியிலே ஒரு கோரிக்கை வச்சாரு. ஆமாம், அது உண்மைதான் சார். ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம், அவர் என்ன சொல்றாரு, நகரமயமாக்கல் என்பது வேணும் தான், அத்தியாவசியம் தான். வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாவட்டங்களை பிரிக்கிறது அது வந்து வளர்ச்சியை நோக்கி போற ஒரு காரியம் தான். ஆனா அதனால அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு வேற வழி இல்லாத இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது இல்லையா. இப்போ நான் சென்னையிலே இருக்கேன். நான் 20 வருஷமா பாட்டம் போட்ட தலையில் நான் சென்னையில இருக்கேன். ஒரு குடிசை போகுதுன்னா இந்த குடிசையை அகற்ற போர் வழியில எடுத்து போய் 150 கிலோமீட்டர் போட்டா என் வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லையா, என் பிள்ளைங்களுடைய கல்வி பாதிக்குது இல்லையா, தொழில் பாதிக்குது இல்லையா. இதை வந்து கரிசனையோடு ஆட்சியாளர்கள் எடுக்கணும், அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நகரமயமாக்கல் என்பது யாருக்கோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக கொண்டு வர தோட சொல்றாரு பாருங்க. ஐடி பார்க் எனக்கு வேணும், அதுல வந்து நகரத்துக்குள்ள இவ்வளவு இடம் இருக்குன்னு இவங்களே சொல்றாங்க, பப்ளிக் காட்டுறாங்க. விஓஆர்ஐ வருவாய்த்துறை காட்டினாலும் கூட அதை எடுத்துட்டு போலியே அப்படின்ற ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. கருத்து கணிப்பெல்லாம் ஒரு அம்போக்கு. யாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியார ஒரு 10 பேர் எடுத்தாரு வச்சுட்டு அவங்களை பப்ளிக்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு எல்லாம் சொன்னாங்க, ஆம் என்றவங்க கை தூக்குன்னு சட்டமன்றத்தில் சொல்ற அவ்வளவு நிலை தான் இருக்கு. கருத்து கேட்பு கூட்டம், ஆமா, அது எல்லாம் அம்போக்கு பேரளவுக்கு தான் இருக்குங்க. ஆட்சியாளர்கள் இவங்களே செட்டப் பண்றது டோட்டல் டிராமா. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் செட்டிநாயக்கம், திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி. உங்க பேர் சார்? பழனிசாமி. பழனிசாமி சார், சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. புகார் என்னன்னா சார், ஒரு 45 வருஷத்துக்கு முன்னே ஒரு இடம் வாங்கணும் சார். சரி, அது விலைக்கு தான் வாங்கிருக்கு சார். அது வண்டி பாதையில இருக்குன்னு சொல்லி சர்வேர் விவோ எல்லாம் சொல்றாங்க சார். சரி, அதுக்கு என்ன சார் மாற்று வழி? நானும் மனுவா கொடுத்துட்டேன் சார். திரு ஜெயகண்ணன் சார். ஓகே சார், மாற்று பாதைக்கு மனு கொடுத்தீங்களா? அதுல என்னங்க சொன்னாங்க? அவங்க வந்து பார்த்துட்டு இது போட முடியாதுன்னு மட்டும் சொல்றாங்க சார். போட முடியாதுங்கிறாங்களா? ஆமா சார், வண்டி பாதையில போட முடியாது, இருந்துக்க கடைசி வரை இருக்குங்கன்றாங்க சார். இல்ல இப்ப உங்களுக்கு வண்டி பாதையில நீங்க இடம் தான் வாங்கிருக்கீங்களா, உங்களுக்கு வண்டி பாதை தனியா வேணுங்கிறீங்களா? தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க சார். வண்டி பாதையில வீடு கட்டியாச்சு சார் அப்பயே. ஓ, அதை வந்து உங்களுக்கு மாத்தி தரல, அந்த இடத்த உங்களுக்கு தர்றதுக்கானதான் மனு கொடுத்துருக்கீங்க. வேணும்னு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மனு கொடுத்துருக்கேன் சார். சரி, அதுக்கு மாற்று இடம் தரேங்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு? மாட்டுல இது கட்டியே 50-45 வருஷம் ஆகுது சார். கரெக்டுங்க, நீங்க வண்டி பாதையில தானே கட்டிருக்கீங்க. அப்ப அதற்கான இடம் வந்து வண்டி போறதுக்கான வழி வேணும்ல.
இல்லைங்க, அது வந்து பார்க்க கூட சொல்றீங்க, அவங்க போட முடியாதுன்னு சொல்றாங்க. அது ஓரமா தாங்க இருக்கு. சரி, ஏற்கனவே மனுக்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா கலெக்டருக்கு, மற்ற இடங்களுக்கு? கொடுத்துருக்கீங்க. சரி, இது உங்களுடைய கோரிக்கையை வச்சு ஒரு மனு சிவில் வழக்கா ஒன்று தாக்கல் பண்ணுங்க, அதற்கான மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. சரிங்களா? சிவில் வழக்குன்னு எங்க கோர்ட்ல தான்? ஆமா, உங்க பகுதிக்கு எந்த கோர்ட்டோ அங்க நீங்க வழக்கு போடலாம். சரிங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு வேணும்னு சொன்னீங்கன்னா அதற்கான மாற்று ஏற்பாடு கிடைக்கும். சரிங்க. சரி, எனக்கு என்னங்க நிறைய இடம் கிடைக்குங்க. ஆமா, அதான் உங்களோட இடத்துல அந்த பர்டிகுலரா உங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமனா நீங்க சிவில் வழக்கு போடுறது நல்லது. சரிங்களா? நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி சார். இப்போ நுகர்வோர் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ சார் சொன்னாங்க கன்சியூமர் கோர்ட் பற்றி பேசணும். சட்ட நடைமுறைகளில் கன்சியூமருக்கு உண்டான ரைட்ஸ் வந்து எப்படி கோர்ட்ஸ் மூலமாக நீதி வழங்கப்படுகிறது? இப்போ வந்து சமீப காலங்களில் வந்து மக்களுடைய விழிப்புணர்வின் காரணமாக நுகர்வோர் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. நுகர்வோர் நீதிமன்றங்களை நாடக்கூடிய பொதுமக்களுடைய அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குது, சதவீத கணக்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றங்களும் மற்றும் மாநில நுகர்வோர் ஆணையமும் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன. இன்னொன்று, அதற்கான இழப்பீடுகளும் அதிக தொகையாக வழங்கப்படுகிறது. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாதாரண பொருட்கள், மளிகை பொருட்கள், மற்ற இடங்களுக்கெல்லாம் எம்ஆர்பி ரேட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். மற்றபடி ஊடகங்கள், பத்திரிகைலாம் தொடர்ச்சியாக கன்சூமர் சம்மந்தப்பட்ட, நுகர்வோர் சம்மந்தப்பட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால இப்பொழுது அதற்கான அது குறிப்பாக இந்த குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய செய்திகள் வந்ததுனால அந்த பொருட்கள் அதாவது உணவுப் பொருட்களுடைய தேவையை உடனடியாக கண்காணிக்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகள் அதிகாரிகள் மட்டத்தில் எடுக்கிறாங்க. கன்சூமருங்கிறது நம்ம எல்லா பொருட்களும் வந்துட்டா கூட அதாவது உணவுப் பொருட்களுடைய தேவையை அதை விழிப்புணர்வு அதிகாரிகள் எடுக்கிறாங்கன்னா கூட இருக்கக்கூடிய கடைகள், இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதிகமாக இருக்க பட்சத்தில் அதிகாரிகள் போதுமான அளவு தொடர்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது அவங்களும் எத்தனை கடைகள் ஆய்வு பண்ணி, இன்னொன்னு பாதிப்பு அடைஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய இழப்பீடு ஓரளவுக்கு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றும். உயிர் பலி ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது கன்சூமர்ல வந்தா கூட நம்ம அந்த இழப்பீடுங்கிறது ஏதோ ஒரு பெயர் அளவுக்கு தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நம்ம தான், அதாவது வாங்குபவரை விழித்திரு அப்படின்னு சட்டத்தில் இடம், அந்த மாதிரி கன்சூமருக்கு தான் அது பொருந்தும். அதனால நம்ம தான் வந்து நுகர்வோருக்கான கடமைகளை நிறைவேற்றும். சரி சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? விழுப்புரம் மாவட்டம். எந்த மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். பேர் சார்? சிவகுரு. சிவகுரு சார், சொல்லுங்க, உங்களுடைய புகார் சொல்லுங்க. அதான் சார், அப்பா இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு சார். சரி. சொத்து பிரிக்கல. அதாவது வந்து மூணு பெண் வாரிசு, 3 ஆண் வாரிசு. சரி. அதுல ஒரு பெண் வாரிசு இறந்துட்டாங்க. சரி. அந்த சொத்து வந்து தாய் வீட்டுக்கு வருமா, அந்த குழந்தைக்கு போவாங்களா? சரி, ஜெயக்கண்ணன் ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மொத்தம் 6 பேர்ல ஒருத்தர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு வாரிசுகள் இருக்காங்களா? பெண்ணுக்கு வாரிசு இருக்குது. எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து சொத்து வந்து சம உரிமை உண்டுங்கய்யா. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே சட்டப்படி சம உரிமை உண்டு. அது உங்களுடைய சகோதரிகள் ஒருவேளை நோ அப்ஜெக்ஷன் சொன்னா உங்க சகோதரர்களுக்குள்ள பிரிச்சுக்கலாம். அவங்க சகோதரிகளுக்கு நீங்க வந்து திருமணம் மற்ற எல்லா உங்களுக்கு கடமை எல்லாம் செஞ்சிருப்பீங்க இல்லையா, அதை செஞ்சுட்டு அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா நீங்க உங்களுடைய சகோதரர்கள் 3 பேரும் முறைப்படி பிரிச்சுக்கலாம். அப்ப வேணுங்கிறப்ப நீங்க எல்லாம் சுமூகமா உட்காந்து பேசி எல்லாருக்கும் சம உரிமை உண்டுங்க, எல்லாருக்கும் சம பங்குகளா பாக பிரிவினை பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? சரிங்க, நன்றிங்க. நன்றி நன்றி. அடுத்ததுக்கு நன்றி சார். அதான் சார், கோர்ட் நடவடிக்கைகள் வந்து மக்களை நேரடியாக அணுகுமாறி இருக்கிறதா, அதுக்கு ஏதாவது அங்கேயுமே வந்து வக்கீல் ஏதாவது தேவைப்படும்? இல்லை, அது வழக்கறிஞர் வைக்கிறதும் பொதுமக்களுடைய விருப்பம். அதாவது என்னன்னா, கன்சூமர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்டின் பர்சனாக தான் நிறைய ஆஜராகிறாங்க. இங்கே வழக்கறிஞர்கள் இருந்தால் கூட வழக்கறிஞர்கள் வரும்போது சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஆஜராகும். மற்றபடி பொதுமக்கள் வந்து கன்சூமருடைய இதில் வந்து அவங்க பார்ட்டின் பர்சனாக ஆஜராகலாம். அந்த அடிப்படை வழக்கு முழுவதுமே கூட அவங்களே நடத்துகிறாங்க. ஒன்றும் பெரிய அளவு நீதிமன்றத்தின் நடைமுறைகள் மாதிரி கிடையாது. கன்சூமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழக்கு மனு தாக்கல் ஒரு சாதாரணமான பேப்பர்லேயே எழுதி கொடுக்கலாம். அதோட பதில் மனு கேட்பாங்க, அடுத்த கட்டமாக உடனே ஆர்குமெண்ட் தான். உங்களுடைய தரப்பு இருக்கிற மனு தரப்பு பெரிய அளவில் நீங்கள் அங்கே போய் நீதிமன்றத்தில் ஆஜராக. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்தியில் கூட அவங்களும் நேஷனல் டிவிலலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த விழிப்புணர்வு தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் தான் விழிச்சுக்கணும் அப்படின்னா இப்போ அரசுக்கு அந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே நீங்கள் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் ஒரு காலகட்டத்துக்கு எப்படின்னா நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்ய முடியும், விளம்பரங்கள் செய்ய முடியும். ஆனால் கூட அது நடைமுறைகள் வந்து மக்களுக்கானது. அந்த அடிப்படையில் சட்டத்தை உருவாக்குறது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அந்த வியாபாரியும் ஒரு மக்கள்ல ஒருத்தர் தானே, அவரும் எங்கேருந்து வேற மக்கள் அவரே இன்னொரு இடத்துல அவரே வந்து கன்சூமர் ஹோல்சேல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு சில்லறை வியாபாரி வந்து மொத்த வியாபாரம் அவருடைய பொருட்கள் தவிர மற்ற பொருட்களுக்கு அவருக்கு
கன்சியூமர் தான். கன்சியூமர் தான். அதனால எல்லாருக்குமே இது பொருந்தும். இது தொடர்ச்சியான கண்காணிப்புல இருக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இழப்பு வந்து அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்புகள், இந்த உடல்நல பாதிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் வந்து தடுப்பதற்கான முயற்சிகள் கன்சூமர் கோர்ட்டுடைய இந்த ஆண்டுதோறும் வரக்கூடிய நம்முடைய இந்த நுகர்வோர் இந்த தினத்தில் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு விழிப்புணர்வு. கண்டிப்பாக திரு ராஜேஷ் சார், அதாவது சார் சொல்கிற மாதிரி மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க. அதாவது கோர்ட்டு அணுகிறது எல்லாமே கொஞ்சம் அதிக அளவில் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இல்லை சார், இந்த சட்டம் வந்து நுகர்வோர் பாதுகாப்புக்காக 1986 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நுகர்வோர் பாதுகாப்புக்காக கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அண்ட் 93 ஆன்வர்ட்ஸில் வந்து திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த திருத்தங்கள் கொண்டு வந்தது சட்டம் என்ன, நுகர்வோர்னா என்ன, நுகர்வுடைய கடமைகள் என்ன, நுகர்வோருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றது தெளிவுபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? என்னை ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கடமை அல்லவா? அதுக்குன்னே ஒரு துறை இருக்குது. அதாவது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. அதுக்கு பேரே நுகர்வோர் பாதுகாப்பு துறை. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு பிடிஎஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். இந்த பிடிஎஸ் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஆணிவேர். ஏன்னா இன்னைக்கு வந்து உணவுப் பொருள் அட்டை வச்சிருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து 65% பீப்புள்ஸ். அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்றது அவங்களுக்கே தெரியல. இப்போ நம்ம அரசாங்கம் சொல்றது எல்லாருமே விழிப்பாயிட்டாங்க, எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ரேஷன் கடையினுடைய ரேஷன் கார்டுடைய நுகர்வோருக்கு என்னென்ன இருக்கு ரைட்ஸ்ன்னு தெரியல. அங்கே என்னென்ன பொருட்கள் போடுறாங்க, அந்த பொருட்கள் என்ன தரமா இருக்கா, அது அளவு சரியா இருக்கா, அது குவாலிட்டியா இருக்கா, அந்த கடைகள் வந்து எந்த நேரத்தில் திறக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸே தெரியல. அப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு வந்து ஒரு மாத இதழ் நடத்துறாங்க. அந்த மாத இதழ் யாருக்காக நடத்துறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த நுகர்வோருக்கான விழிப்புணர்வு சொல்லணும் இல்லையா? விழிப்புணர்வு சட்டங்களை சொல்லணும், சக்சஸ் ஸ்டோரிகளை சொல்லணும், என்ன மாதிரியான பிரச்சனைகளை கையெடுத்துன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்றதுக்காக தான் ஒரு இது வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கமிஷனராக இருக்காரு. அதுக்கே வந்து 1008 டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அதே போல டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், தாலுக்கு சப்ளை ஆஃபீஸர், இந்த நிலை இருக்கு. இந்த பிடிஎஸ்ஏ வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஓகே சார். அப்போ ஒட்டுமொத்தத்துல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது ஏற்ற அளவுல தான் இருக்கு. இங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இல்லையே, குப்பனுக்கு போய் சேரலையே. இல்ல அதே மாதிரி இந்த அடல்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலப்படம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, அது உண்மைதாங்க. ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசியிலேயே சில சமயத்துல எடுத்துட்டு போனா எங்களுடைய தோழர், எங்க இயக்கத்தினுடைய தோழர் வந்து சுப்பிரமணியன் சொல்லிட்டு பொங்கலூர்ல திருப்பூர் மாவட்டத்துல அரிசியில ரப்பர் அரிசி இருக்குன்னு சொல்லிட்டு பொறிக்க எடுத்துட்டு போய் 150 கிராம் பப்ளிக் இதுல வந்து ஜிடிபில கலெக்டர் கொடுக்குறாருங்க. அவர் கொடுத்துட்டு இங்க வரதுக்குள்ள அது போட்டோ எடுத்து போட்டு அவரை த்ரெட்டன் பண்றாரு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், தாலுக்கு சப்ளை ஆஃபீஸர். அப்போ அரசாங்கம் சப்ளை பண்ணக்கூடிய, சாமானியனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ரேஷன் அரிசிலே கலப்படம் இருக்குன்னு சொன்னா இதுக்கு யாரு பொறுப்பு எடுக்க வேண்டியது? அந்த துறை அமைச்சரா, அந்த துறை சேவையாளரா, இல்லாட்டா முதலமைச்சரா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆக நுகர்வோர் பாதுகாப்பு என்பது முழுமையா வந்து மக்களுக்கு போய் சென்றடையல. நுகர்வோர் பாதுகாப்புக்கான உரிமைகள் என்ன, சட்டங்கள் என்னன்னு சாமானியனுக்கு போய் சென்றடையல. என்னைக்கு ஒரு சாமானியனுக்கு அது முழுமையா சென்றடையுதோ அப்பதான் அந்த சட்டமும் திட்டமும் சக்சஸ்ஃபுல் ஆகும். சரி சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் என் வீட்டுக்கு மேங்கிட்டு காலி இடம் கிடைச்சு. சார், உங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு சாஹிபு, வடகரையிலிருந்து பேசுறேன், தென்காசி மாவட்டம். சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க சாஹிப் சார். என் வீட்டுக்கு மேங்கிட்டு 2 பக்கமும் காலி இடத்துல 2 பக்கம் காம்பவுண்ட் சோறு கட்டி மேங்கிட்டு வேலி போட்டு வாழை போட்டுருந்தேன். சரி. அது வந்து மேல இடத்துக்காரர் வந்து எனக்கு அங்க வரைக்கும் இடம் இருக்குன்னு, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல அவளும் ஜேசி வச்சு அடிச்சு வரைக்கும் எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டாரு. சரி. நான் 3 நாள் கழிச்சு வந்து போட்டோ எடுத்து எஸ்சிஆர்சியில கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் அவரை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவரு எனக்கு பவர் இருக்கு, அங்க வரைக்கும் பட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் 23 வருஷம் ஆச்சு அந்த இடத்த வாங்கி. எனக்கு பட்டா பவர்லாம் இருக்கு, அதனால நான் அங்க எல்லாத்தையும் உடைச்சேன் அப்படின்னு நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன். சரி. கேஸ் இவன் 10 வருஷம் ஆயிட்டு எல்லா ஆவணத்தையும் கொண்டு உள்ள ஒப்படைச்சேன். நான் விலைக்கரையை வாங்கின ஆவணம் எல்லாமே பூர்வீக சொத்தை தான் வாங்கிட்டு நான். சரி சார். அப்போ அவருக்குள்ள எஸ்டிஆர்சியோட கம்ப்ளைண்ட் 1 லட்சம் ரூபாய் நஷ்டேடு போட்டிருந்தேன். அந்த இதுல வந்து நான் சீல் இந்த அந்த முதல்ல வாங்கிட்டு வந்து எனக்கு தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து திருப்பி வந்து அந்த ரசீதை வாங்க தெரியல. அதுக்கு உரிமைக்கோட்டு தருமை அந்த மூலியமா நான் வாங்கின கொண்டு போனேன். அதை வந்து செல்லாது அப்படிங்களா, எப்படியா மாதிரி வாங்க முடியும்? சட்டம் மூலியமா வாங்கின ரசீது. அந்த மனு கொடுத்து நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சுங்களா? 10 வருஷம் ஆச்சு. நான் அந்த அந்த மனு வந்து நான் 2வது அந்த நகலத்தான் கொண்டு உரிமை சட்ட மூலியமா கொண்டு கொடுத்தேன் கோர்ட்ல. அந்த மனு ரசீது நீங்க அந்த நேரத்துல வாங்கல, சரியா?
வாங்கல. சரிங்க. அதுக்கு பிறகு அது தகவல் உரிமை சட்டத்துல கேள்வி கேட்டதுக்கு அந்த இது 3 வருஷத்துக்கு மேல இருக்காது அப்படின்னு அவங்க எனக்கு பதில் அனுப்பிட்டாங்க. அந்த இதை எனக்கு உள்ள அதை தள்ளுபடி பண்ணாங்க. பதிவுகள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? எப்படி ஆச்சு? ஆமா. இப்போ அந்த வழக்கு வந்து உங்களுக்கு நஷ்டஈடு கேட்ட வழக்குல தான் அது அந்த காரணமா சொல்றாங்க. சரிங்களா? ஆமா ஆமா. இது கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு இந்த எதிர் வக்கீல் வந்து ஏற்கக்கூடாது, அதுக்கு வந்து கவர்மெண்ட் அது கீழ் இல்ல, தகவல் உரிமை சட்டத்துல கொடுத்து ஏற்கக்கூடாது, அதுக்கு முறையான கீழே அவர் முதல்ல வாங்கலங்க. இல்ல, அது வந்து எதிர்தரப்பு வழக்கறிஞர் அவங்க பக்கம் தானே பேசுவாங்க. இப்போ உங்களுக்கானது நீங்க ஆதாரங்கள் சரியான முறையில் கொடுக்கலன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? போட்டாலும் கோர்ட்ல தாக்கல் பண்ணிட்டு அவங்க மூலம் இருக்க ஜேசிபி அவங்க உடச்சி போட்ட வாழை சிக்கி போட்டு எல்லாத்தையும் அப்பவுமே கோர்ட்ல போட்டேன். சரிங்க. இப்போ கோர்ட்ல என்ன சொல்றாங்க? உங்களை புதிதாக ஏதாவது அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்களா? இல்ல அந்த மெயின் வழக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. மெயின் வழக்கு எல்லாம் உள்ள ஏத்துக்கிட்டாங்க. சரிங்க. அந்த இதை மாத்திரம் ஏத்துக்கல. சரி, அதுக்கானதை நீங்க உங்களோட போட்டோக்களை வச்சு நிரூபிக்க பாருங்க. எனக்கு ஏற்கனவே ஒருவேளை காவல் நிலையத்தில் அந்த உங்களோட டைரியில உங்களுடைய மனுவுடைய நம்பர் எழுதியிருப்பாங்க. அதை நீதிமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. 3 வருஷத்துக்கு மேல இருக்காது அப்படின்ட்டு தகவல் உரிமை சட்டத்துல பதிவு அனுப்பிட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சரி, நீதிமன்றத்துல இருந்து கோர்ட் உத்தரவாக அனுப்ப சொல்லுங்க. கண்டிப்பா அதற்கான தாக்கல் பண்ணுவாங்க. சரி, அனுப்பிச்சுனாலும் அவங்க இல்லைன்னா மாறி மாறி வருது. சரிங்க. நாங்க புகார் பெட்டி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அது சம்பந்தமா தொடர்பு கொள்றீங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி முடிஞ்சா நான் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுவாங்க. அழைத்ததற்கு நன்றி சார். அடுத்தது இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த பாஸ் லிமிட் கம்மி பண்ணது அதை பற்றி, அதாவது ரத்து பண்ணுற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததை பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் இருக்கிறப்போ 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் கண்டிப்பாக வந்து கட்டாய பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தார். அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுடைய ரேஷியோ வந்து எல்லாமே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அப்போ அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அட்லீஸ்ட் ஒரு 8ஆவது சர்டிஃபிகேட்டாவது இருந்தால் தான் அவன் ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக போக முடியும், ஒரு ஐடியில் போய் சேர முடியும், அல்லது வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகணுன்றதுக்காக தான் அதை கொண்டு வந்தது. ஓகே. ஆனால் இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதுனா, அதெல்லாம் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அதெல்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இதுக்கு வந்து மாநில அரசு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நலவாழ்வுகளை கவனிக்கக்கூடிய அந்த மாநில அரசுக்கு இல்லாத அக்கறை ஒன்றிய அரசுக்கு வருமா? இல்லை, அதான் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அதுதான் அப்படி கொண்டு வரணுமான்னு சொன்னால், அப்போ வந்து நான் சொல்கிறேன், கடந்த 10-15 ஆண்டுகளாக 10-13 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் கொண்டு பாருங்க, எல்லாமே 60% இருக்கக்கூடிய சாமானியனுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கிறது. யாரையும் ஒரு திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு சார மக்களுக்கான ஒரு படிநிலை மேலோங்கி இருக்கிற மக்களுக்காக கொண்டு வர சட்ட திருத்தங்களாக இருக்கிறது. இப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த மாநில மக்கள் பாதிக்கத்தானே அடைவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு நலவாழ்வு அரசு அந்த மாநிலத்துக்காக வேலை செய்யக்கூடிய அந்த மாநில அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதுல்ல. இப்ப அதனால இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த கல்வி சீர்திருத்த கொள்கை என்பது எல்லாமே முரண்பாடு தான். 100% வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு திட்டமா தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் வரணும் இல்லையா, அவங்களுக்கான திட்டங்கள் என்ன அது சொல்லலையே. அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலை வந்து இது மாற்றாந்தாய் மனப்போக்கோட தான் இது கொஞ்சம் திட்டம். என்ன ரீசன் அவங்க சொல்லப்படுது சார், எதுக்காக வந்திருக்காங்க? அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது வந்து கல்வி தரம் எல்லாமே படிக்காத போயிடுறாங்க, 8வது படிக்கிறவனுக்கு ஒரு லீவ் லெட்டர் படிக்க முடியலன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், 12வது படிக்கிற பையனுக்கே வந்து லீவ் லெட்டர் எழுத முடியலன்னு மாண்புமிகு கவர்னரே சொல்லியிருக்காருங்க. கடந்த 2-3 மாசங்களுக்கு வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் தரம் இல்லாம இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்காக இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து வாரி வாரி கேட்டதெல்லாம் வந்து கிள்ளி கொடுக்காம அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இல்லையா. அந்த ஆசிரியர் கூட்டமைப்புகளா இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமைப்பா இருந்தாலும் அத்தனையும் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றலன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப என்ன சொன்னாரு, அது மாதிரி ஆக்கிடும்னு சொல்றாங்க. இது மாதிரி ஆளும் ஆட்சியாளர்களே வந்து திரட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசு இயந்திரங்களை வந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப சாமானியக்கான திட்டங்களை இவங்க எப்படி செயல்படுத்துவாங்க? கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் காளிராஜ் சார். காளிராஜ், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் விருதுநகர் மாவட்டம் சார், சுத்தம்பட கிராமம். சொல்லுங்க சார், உங்க புகாரை சொல்லுங்க. சார் என்னுடைய பூர்வீக லேண்டு சார். பூர்வீக சொத்தா? ஆமாம் சார், பூர்வீக சொத்து சார். சொல்லுங்க. நான் பிறப்புக்காண்டி துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூருக்கு பழகி போயிருந்தேன் சார். சரி. அந்த நேரத்தில் இங்கே நான் சொத்தை பாதுகாப்பு இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட பங்காளியத்தை எல்லாத்தையும் விட்டு போயிருந்தேன் சார். சரி.
இப்போ நான் ஒரு 3.5 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்காக சார்? அவங்ககிட்ட திருப்பி ரிட்ரீவ் இது பண்ணுறதுக்கா, திருப்பி வாங்குறதுக்கா? ஆமாம் சார். அதாவது வந்து அவங்க போர்ஜரியே ஒரு பத்திரம் ஒன்று போட்டிருக்காங்க சார். ஆனால் பட்டா மாறுதல் எதுவுமே ஆகலை சார். சரி, டாக்குமெண்ட் எல்லாமே பட்டா எல்லாமே எங்கள் தாத்தா பேரில் தான் சார் இருக்கு. ஓகே. அதுக்குள்ள டெஸ்ட் வாரிசு எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டேன் சார். சரி. ஆனால் தாலுகா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா எங்கே ஆர்டி ஆஃபீஸ் எல்லாமே போயிட்டு வந்தேன் சார். எனக்கு எந்த ஒரு முகாம் எதுவுமே சரி ஜெயகண்ணன் சார், நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எது சொன்னீங்க? எனக்கு சொந்த ஊர் வந்து சார் விருதுநகர் மாவட்டம் சார். அங்கேருந்து திருச்சி மாவட்டம் துறையூரில் வந்து இருந்தீங்களா? ஆமாம் சார். நான் உங்கள் நேம் நான் பார்க்கும்போது சிக்கத்தம்பூர் நீங்கள் சொல்லும்போது எனக்கு நல்லா தெரியும் சார். சரிங்க. இப்போ துறையூர் பகுதியில் வேலை பார்த்தீங்களா? ஆமாம் சார். நான் துறையூர் பகுதியில் குட்டக்கரமேட்டில் தங்கி வேலை பார்த்தேன் சார். இப்போ விருதுநகரில் உள்ள உங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு தான் நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அங்கே வந்து உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் உறவினர் யாரும் இல்லையே அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது? எல்லாருமே பங்காளி எல்லாமே. நான் அப்பா வந்து கொஞ்சம் முடியாத ஆளுங்க சார். சரிங்க. இப்போ நீங்கள் கொடுத்ததுல எல்லாமே போலி ஆவணங்கள் இது சம்மந்தமாக அங்கே உள்ள விருதுநகர் மாவட்டத்தோட குற்றப்பிரிவில் புகார் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கேன் சார். அதை எழுதவே மாட்டாங்க சார். நான் லாயர் வச்சு தான் சார் கொடுத்தேன். சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, பழைய புகார்கள் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த மாதிரி போலி ஆவணம் போட்டிருக்காங்கன்னு ஒரு வழக்கு போடுங்க சார். நான் ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காப்ல சார், அந்த நம்ம சொத்தை கிரயம் பண்ணவர் கிரயம் பண்ணவர் என்ன சார் பண்ணியிருக்காப்ல, எங்கள் அப்பா மனநல பாதிக்காமல் கிரயம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. ஆமாம் சார். அவர் என்ன பண்ணியிருக்காப்பா, அவர் கவுன்சிலராக இருக்கார் சார். விருதுநகரில் கவுன்சிலராக இருக்காருங்களா? இல்லை சார், நான் சொத்து இருக்கிற இடத்துல சார். அவர் அதான் சொத்து இருக்கிற பகுதி எந்த பகுதி? பந்தல்குடி சார். இல்லை, இவர் வேலை பார்த்தது தான் துறையூர். சரிங்க. இப்போ உங்களுடைய அந்த முழுமையான எல்லா விவரம் ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணிட்டு பார்க்க வேண்டிய புகார் பெட்டி நிகழ்ச்சி முடிச்சுட்டு உங்கள் நம்பருக்கு வரேன் தோழர். சரிங்களா? சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க சார். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பா சார். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு உங்களை தொடர்பு கொள்வாங்க. கண்டிப்பா உங்களுக்காக புகார் பெட்டி துணை நிற்கும். சரிங்களா? நன்றி சார். அழைத்ததுக்கு நன்றி சார். ராஜேஷ் சார், நம்ம நிகழ்ச்சிகளில் பலன் பெற்றவர்களை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க. சக்ஸஸ் வந்து புகார் பெட்டி உள்ளார்ந்தபடியே வந்து இங்கே வரக்கூடிய குறிப்பாக வந்து விழிப்புணர்வு தெளிவில்லாத மக்கள் எங்கெங்கே போராடி அலைஞ்ச திறந்து அலகழிக்கப்பட்ட நிலையில் வரவங்க வந்து புகார் பெட்டிக்கு வரப்போ அதை நம்ம தாயுள்ளத்தோடு பரிசீலனை பண்ணி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு புகார் பெட்டியோடு இணைந்து மக்கள் வழிகாட்டி இயக்க நடவடிக்கை எடுக்குது. அந்த அளவுக்கு எடுத்ததில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவர், அவர் பேர் கோவிந்தராஜ்னு சொல்லிட்டு நெருப்பரிச்சல்ன்ற ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கார். இடுப்பு கீழே செயலிழந்த நிலையில் ஒரு கடந்த 1.5 ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருந்தார். அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. மகனோ மகளோ இல்லாத நிலையில் அவர் வந்து புகார் பெட்டியில் பதிவு பண்ணார். அதன் பிறகு நம்ம தோழர்களை வச்சு அவர் நேராக போய் பார்த்து சொல்லி அதனுடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கி மக்களை தேடி மருத்துவத்தில் அவருக்கு வீடு தேடி வந்து அவருக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்குது. அந்த இதுவும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அங்கே மருத்துவம் கிடைக்குது. ஓகே. அதே போல் அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, அந்த உதவித்தொகையும் கடந்த 2 மாதமாக அவர் வாங்கிட்டு இருக்காரு. அதை நமக்கு தொலைபேசியிலும் சொன்னார், நிகழ்ச்சியிலையும் அதை கொஞ்சம் பதிவு பண்ணிவிடுங்கன்னு அவர் வேண்டுகோள். அவருடைய வேண்டுகோளை அவர் வைய பார்த்துருந்தாருன்னா அவர் சந்தோஷப்படுவார். அது ஒரு விஷயங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பொங்கலூர் ஊராட்சியில் காந்தி நகர் என்ற ஒரு பகுதியில் கடந்த ஒரு 65 ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட அருந்ததிய சமூகத்து மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டு பட்டா இல்லை. 65 ஆண்டுகளாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் அங்கே எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எம்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் யாருமே அவர்களுக்கு அக்கறை எடுத்து அந்த விஷயங்களை எடுக்கலை. அவங்க புகார் பெட்டியில் பதிவு பண்ண பிறகு நம்ம கள செயல்பாட்டில் இறங்கி அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 18 பேர்களுக்கு முதல் கட்டமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் வந்து புகார் பெட்டி மூலம் அந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு விடியல். அதே காந்தி நகரில் வந்து மாற்றுத்திறனாளி ஒரு வந்து சுப்பிரமணியன் ஒரு ஐயா, அவர் வந்து இந்த 2 காலுமே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கார். தமிழ்ந்து தான் போகணும். அவருக்கு இந்த உதவித்தொகை பல முறைக்கு அப்ளை பண்ணி கிடைக்கல. அது நம்ம கையில் எடுத்தோம். இப்போ அவர் ஒரு 4 மாசமா அந்த உதவித்தொகை வாங்குறார். ஆக உள்ளார்ந்தபடியே தாயுள்ளத்தோடு புகார் பெட்டி அது கையில் எடுக்க அதுக்கு வந்து மக்கள் வழிகாட்டி உறுதுணையாக இருந்து கலை செயல்பாட்டில் இறங்கி செய்யறப்ப அது சக்சஸ் ஆகுது. கண்டிப்பாக. அதனால இந்த புகார் பெட்டி எங்கேயோ ஒரு முனையில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பாமரனுக்கு ஒரு எளிய மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு கண்டிப்பாக பேருதவியாக தான் இருக்கு. உங்களை போன்று பல நம்மளுடைய வரக்கூடிய சமூக ஆர்வலரும் சரி சட்ட ஆலோசகர்களும் அதற்கான உரிய தீர்வினையும் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து நாகராஜ் அழைக்கிறேன் சார். நாகராஜ் சார் சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க சார். எங்ககிட்ட ஒரு 2 ஏக்கர் குத்துவ நிலம் இருக்கு சார்.
அது கோயில் நிலம் எங்க பூர்வீகமான கொத்து வந்து எங்க பாட்டங்காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சார். சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க, நீங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். அதனால வந்து கூட்டுறவு பேங்க்ல வந்து கடனே கொடுக்க மாட்டாங்க சார். போய் கேட்டாக்கா பயிர் கடன் கேட்டாக்கா இல்லைன்னு சொல்றாங்க. கேட்டாக்க புது ஆளுக்கு தான் கொடுப்போம், பழைய ஆளுக்கு எல்லாம் கிடையாது. ராஜேஷ் சார், இது சாரி, பழைய ஆளுக்கு தான் கொடுப்போம், புது ஆளுக்கு எல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே சார், உங்க கேள்வி பதில் சொல்லுங்க. தோழர் நாகராஜன், நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்க? எந்த விவசாய கூட்டுறவு வங்கி அது மாதிரி சொன்னாங்க? வைத்தீஸ்வரன் கோயில் கூட்டுறவு வங்கி சார், கதிராமங்கலம் நான் வசிக்கிற பகுதி, கிராமம், வில்லேஜ். அந்த கூட்டுறவு வங்கி இருக்கு. வைத்தீஸ்வரன் கூட்டுறவு கடன் சங்கம் எங்க இருக்கு? வைத்தீஸ்வரன் கோயிலே இருக்கு சார். சரி, அது மாதிரி அவங்க சொல்றதுக்கு உரிமை இல்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு கடன் சங்கமா இருந்தாலும் சரி, வேளாண்மையா இருந்தாலும் சரி, முழுக்க வந்து அங்க இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அரசாங்கத்தால, மாநில அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு இது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அங்க வந்து சேர்மனா வருவாங்க. அப்ப அது சொல்லி நாகராஜன், நான் சொல்லி முடிச்சிடறேன், அதன் பிறகு உங்களுடைய இது பதிவு பண்ணுங்க. அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ஷாலிட்டி கட்சிக்காரங்களுக்கு மட்டும் செய்யறது, சாமானியமான சிறு குறு விவசாயிகளுக்கு செய்யறது இல்லை அப்படின்னு ஒரு பார்ஷாலிட்டி இருக்கு. இதுக்கு கேட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட லெவல்ல அமைப்பு இருக்கு. அந்த மாவட்ட அமைப்புகள் வந்து அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. புகாரா வந்து கூட்டுறவு சார்ந்து அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் இருப்பாரு, அவர் தான் மாவட்ட அதிகாரி, அவரும் வந்து கண்டுக்கிறது கிடையாது. அதே போல டெப்டி கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்டர் இருப்பார், அவரும் கண்டுக்கிறது கிடையாது. இப்படி போறதுனால தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய செயலாளர் வந்து அவர் அரசு ஊழியர் தான் இருந்தாலும் அந்த செக்ரட்டரி சேர்மன் சொல்றதான் கேட்பாரு. அப்ப அந்த நிலையில இருக்கு, அவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துல இல்லை. ஆனா பாதிக்கப்படக்கூடிய இது மாதிரி சிறு குறு விவசாயிகள் வந்து அந்த கூட்டுறவுத்துறைக்கோ இல்ல ஜிடிபியில திங்கள் தோறும் பொதுமக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியில மனு கொடுத்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் நடவடிக்கை எடுப்பதில்லை. இது வந்து உள்ளார்ந்தபடி அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சர், டெப்டி சிஎம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். கட்சிக்காரன் மட்டும் ஓட்டு போடல, திருவாளர் பொது ஜனங்களும் இது மாதிரி பாதிக்கப்பட்ட நாகராஜ் போட்ட பொதுமக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கான அரசு தானே இது. கண்டிப்பா. அதனால இது வந்து நாங்க வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நாகராஜ் உங்களுக்கு வாங்கி கூடுதல் தகவல் சொல்றேன், சரிங்களா? நன்றி சார். அடுத்த நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களை தொடர்பு கொள்வாங்க நாகராஜ் சார். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். அதே மாதிரி இப்போ அந்த கோர்ட்டில் வந்து இப்போ போலீஸோட எண்ணிக்கை, அதாவது எல்லாத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் நெல்லை சம்பவத்தை தொடர்ந்து அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு முன்னாடியே போடப்பட்டிருக்கு, இப்போ மற்ற கோர்ட்டுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதை காட்டுகிறது சார்? அதாவது கோர்ட்டிலே வந்து பெரிய பாதுகாப்பான நடைமுறைகள் இல்லைன்றதை காட்டுதா? இது ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை இது தேவையான ஒன்றா தான் இருக்கா? நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வேணும்னு ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம்னா, நாங்கள் போது அதாவது புகார்தாரராக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தரப்பில் ஆஜராகும் போது மற்ற தரப்புடைய வன்மத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கு. இப்போ வழக்கறிஞர்களுக்கு வந்து இரண்டு தரப்பிலும் ஆஜராகக்கூடிய உரிமை இருக்கிறது. அதனால் நாங்கள் வழக்கறிஞர்களாக அந்த வழக்குகள் ஆஜராகணும். இதை வந்து ஒரு உள்நோக்கத்தோடு சில பேர் வந்து சமூக விரோதிகள் வந்து வழக்கறிஞர் மீது ஒரு உள்நோக்கத்தோடு அவர் மேலே தாக்குதல் போன்ற நடவடிக்கைகள் ஏற்படுகிறார். இதையெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அதற்கான உங்களுக்கு கோரிக்கைகள் வைத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலங்களில் நீதிமன்றங்கள்லேயே, நீதிமன்ற வளாகங்களே வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்துறதுனால இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேண்டுங்கிறது இன்னும் கோரிக்கை வந்து வலுவாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழலில் இந்த நீதிமன்றத்துக்கு இப்போ முதல்ல போடப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பு குறித்த உத்தரவு வரவேற்கப்பட வேண்டியது, இது தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும். அத்தோடு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டமும் வர வேண்டும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் சார்? வெங்கடேசன் சார். என்னோட பேர் வெங்கடேசன் சார். சொல்லுங்க, உங்களோட புகார் சொல்லுங்க சார். சார், முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல சார்? ஆமா. அது போல சில ஹாஸ்பிட்டல் ஏத்துக்க மாட்டாங்க சார். என்ன சார் பண்ணணும்? அதுக்கு சில பெரிய ஹாஸ்பிட்டல் அது கொடுத்தா இது இந்த திட்டம் இங்க கிடையாதுன்னு சொல்றாங்க சார். அது ராஜேஷ் சார். வெங்கடேசன், எந்த பகுதியில் இருக்கீங்க சென்னையில? நாங்க திருவான்மையூர் பகுதியில் இருக்கோம் சார். திருவான்மையூர் பகுதியில் எந்த மருத்துவமனையில் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க? காவேரி ஹாஸ்பிட்டல் கொடுத்தோம் சார் நானு. அப்படியா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அனைத்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஏற்புடையதான்னு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு கவர்மெண்ட். அந்த இடத்துல வந்து இது ஒன்லி சர்ஜரி மட்டும்தான், அதாவது ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலைக்கு தான் வந்து பாரத பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டமா இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செல்லும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனை. அந்த அரசு மருத்துவமனையில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த முதலமைச்சருடைய கார்டு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கே வந்து பாரத பிரதமருடைய பிஎம்னுடைய கார்டு தான் ஏற்றுக்குவாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கார்டு. இந்த நிலை இருக்கு.
அதனால வந்து அந்த லிஸ்ட்ல அந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா இருக்குமே. அப்படி இருக்கிறப்ப அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு சொன்னா நான் நிகழ்ச்சி கொண்டு போங்க சார். திடீர்னு கொண்டு போனோம். சரி, டோன்ட் வரி வெங்கடேசன், நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பர் வாங்கிட்டு நான் அதுக்கு டைரக்ஷன் கொடுக்குறேன். சரியா? சரிங்க சார், சரிங்க சார். அது கொஞ்சம் விரிவா பேசணும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். ஓகே ஓகே, நன்றி. ஓகே நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி சார். ஆக்சுவலாக வந்து அவர்களுக்கு இப்போ வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டமும் தேவை, இந்த பாதுகாப்பை வரவேற்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எதை காட்டுது சார்? ஆக்சுவலாக சார் இப்போது கோர்ட் வளாகத்திலே நடைபெற்ற அந்த சம்பவங்கள், கோர்ட்டுக்கே பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு. அது அடுத்தது என்னன்னு கேட்டால் நீதிபதிக்கு பாதுகாப்பு கேட்பாங்க அடுத்தது. அப்போது அவங்க ஒரு நிலையில் இருக்கிறாங்க, பப்ளிக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்றது ஒரு நிலை தான். மருத்துவருக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறது வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டியில் நடந்த ஒரு சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த நிகழ்வும் வந்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எக்மோர் கோர்ட்லேயும் நடந்திருக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் நடந்திருக்கு. இதெல்லாம் கண்கூட பார்த்தால் தான் நான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இது வந்து பாதுகாப்பு என்பது எதை நோக்கி பயணிக்கிறது என்றால், அப்போ இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா திருவாளர் பொதுஜனங்களுக்கு மட்டும் என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ இவங்க வந்து ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பதவி இருக்குது, ஒரு தொழில் இருக்குது அவங்களுக்கு. டாக்டர் என்பது ஒரு பதவி, ஒரு தொழில் இருக்குது. திருவாளர் பொதுமக்களுக்கு என்ன இருக்குங்க? அப்போ இந்த நலவாழ்வு அரசு இவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இல்லை, நாட்டில் உள்ள அத்தனை குடிமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில தான் இருக்கு. ஆனா அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் தேவையான அளவுக்கு இங்க ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா இதை பத்தி விரிவா பேசுவோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன் சார். உங்க பேரு? என் பேர் ஞானம் சார். சொல்லுங்க ஞானம், உங்களோட புகாரை சொல்லுங்க. சார், என்னுடைய பேர் வந்து ஞானம், அப்பா பேர் வந்து கண்ணன் சார். சரி. 2017 வந்து ஒரு ஆயா பேர்ல இருந்த சொத்து வந்து பிரிச்சாங்க சார். அதுல வந்து பேர பிள்ளைங்களுக்கு வந்து 5 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாங்க சார். சரி. அதுல வாரிசு வந்து ஆயாது வாங்கல சார். ஆயாது வாரிசு வாங்கல, 2 பசங்க மட்டும் வாங்கி 5 பேர பிள்ளைங்களுக்கு பிரிச்சு தந்தாங்க சார். சரி. அதுல என் பேர் வந்து ஞானன்றதுக்கு ஞானன்ற ஞானசுந்தரின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுல இருக்கிற பொண்ணு பேரை எடுத்து என் பேர்ல போட்டு ஜாயிண்ட் பண்ணி போலி பத்திரம் பண்ணிருக்கிறாங்க சார். சரி சரி ஜெயகண்ணன். ஞானம் என்கிற ஞான சுந்தரி அப்படின்னு போட்டிருக்காங்களாம். அந்த கையெழுத்து யாரு போட்டாங்க டாக்குமெண்ட்ல? டாக்குமெண்ட்ல கையெழுத்து வந்து எனக்கு மட்டும்தான் சார் நான் போட்டேன் ஞானன்னு. சரி, அதை வந்து ஞான சுந்தரிங்கிறது அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்களா? ஞான சுந்தரின்றது வந்து குண்டுமணி எங்க பெரியப்பா வீட்டுல வந்து மகா சார் அவங்க வீட்டுல இருந்து இருக்குது. இல்ல, இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்கம்மா? இப்ப அந்த பேர் மாத்திட்டதுனால உங்களுக்கு சொத்து ஏதாவது வரலையா, இல்ல உங்களுக்கு வர வேண்டியது ஏதாவது நிறுத்தி வச்சிருக்காங்களா? என் பேர்லயே இல்ல சார். உங்க பேர்லயே இல்ல? ஆமாங்க சார். 42 சென்ட்டுக்கும் முன்சிபல் டிஓ கிட்ட போய் கையெழுத்து வாங்கினாங்க சார். உங்களுக்கு வர வேண்டியது எவ்வளவு அதுல? சார், எனக்கு வர வேண்டியது எவ்வளவுன்னு அவங்க சொல்ல சார். மொத்தமாவே வந்து இவ்வளவுதான் சொல்லிட்டு பத்திரமே வந்து 5 பேர் தான் கையெழுத்து போடும்போது இவங்க உங்களுதுமே எதுவுமே படிக்க கொடுக்கல. இல்லம்மா, அம்மா நீங்க பதட்டப்படாம சொன்னாதான். அதாவது உங்களுக்குன்னு ஒரு இது வரும் இல்லையா, உங்க சொத்து அடிப்படை உங்களுக்கு பிரிச்சதுல உங்களுக்கான பாகம் வரும் இல்லையா, அது எவ்வளவு வரணும் உங்களுக்கு? சார், அதுல வந்து 42 சென்ட் சார். மொத்தமே 42 சென்ட்டா? ஆமாங்க சார். சரி. 42 சென்ட்ல வந்து 2 பேருக்கு பிரிச்சாங்க சார். எங்க பெரியப்பாங்க வீட்டுல எங்க அப்பாங்க வீட்டுல சார் 2 பேருக்கு பசங்களுக்கு பிரிச்சாங்க. சரி. அதுல வந்து எங்க பெரியப்பாங்க வீட்டுல வந்து மொத்தம் 3 பேர் சார். அவங்க 4 பேர் இருக்கிறாங்க. சரி. 4 பேர்ல வந்து அந்த பொண்ணு வந்து ஞானசுந்தரின்ற பொண்ணு யாருமே தெரியாதுன்றாங்க சார். எந்த கேள்வி அவங்க வாரிசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஞானசுந்தரின்ற பொண்ணு வந்து மகனே வாங்கிட்டு இருக்கிறாங்க சார். சரி, இது சம்பந்தமா புகார் கொடுத்தீங்களாமா? சார், எல்லாருக்கிட்டுமே கோட்டாட்சியர்கிட்ட இருந்து வட்டாட்சியர்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் சார். அதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கம்மா? சார், நடவடிக்கை எதுவுமே வந்து நீங்க உட்காந்து பேசுங்க, ஊர்ல எது ஒன்றும் பேசி இந்த மாதிரி பொண்ணை ஞானசுந்தரின்ற பொண்ணை வர சொல்லுங்க. இல்ல, ஞானசுந்தரின்னு ஒரு பொண்ணை இல்லாம என் பேரை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு வந்து அங்க உள்ள உங்க மாவட்ட குற்றப்பிரிவுல வந்து ஒரு புகார் கொடுங்கம்மா. உங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல கொடுங்க. கிரிமினல் குற்றப்பிரிவு சார். ஆமா, மாவட்ட குற்றப்பிரிவு எஸ்பி ஆபீஸ்லயே தனியா ஒரு பிரிவு இருக்கு. கோட்டாட்சியர் கிட்ட வந்து என்கொயரி நடந்துனே இருக்கு. அது நடக்கட்டும், அது தனியா நடக்கட்டும். நீங்க வந்து இந்த போலியா ஒரு ஆளை உருவாக்கி இருக்காங்க இல்லையா, ஞானம் என்கிற ஞான சுந்தரிங்கிற பேர்ல
அதுக்கு தனியாக ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமாக ஆலோசனை தேவைப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றோம்மா. சரிங்களா? சார் இல்ல சார், எனக்கு வந்து இது நான் முழுசா உங்களுக்கு விவரமா சொல்லணும் சார். அளவுக்கு நிகழ்ச்சியில நேரம் இல்லம்மா. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுக்கு நாங்க தொடர்பு கொள்றோம். கண்டிப்பா தொடர்பு கொள்வாங்கம்மா. நீங்க அப்போ உங்களுடைய முழு விவரத்தையும் சொல்லுங்க. ஓகேங்களா? சரிங்களா? நன்றிம்மா, நன்றி. அடுத்ததுக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது வந்து சார், டோட்டலாக வந்து பாதுகாப்பு என்பது எல்லாருக்கும் தேவை. இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இருந்து அனைத்து நிலைய அரசு அலுவலர்களுக்கும் எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து எதை நோக்கி பயணிக்குதுன்னு தெரில. போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் தலைவிரித்து ஆடுகிறது, இன்னொரு பக்கம் குற்ற நிகழ்வுகள் என்பது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக போயிட்டு இருக்கு. அப்போது இதில் வந்து ஒவ்வொருத்துலேயும் வந்து ஆவண ஆவண பதிவு இருக்கு இல்லைங்களா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோஸ். அதில் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் வந்து குறைந்த அளவில் தான் பதிவு செய்யப்படுது. ஆனால் மீடியாவிலேயும் வந்து சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய பட்டவர்த்தனமாக வெளிச்சமாக தெரியுது. அப்போ 100% வந்து இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போகுது, எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையுமா இருக்குதுன்னு சொன்னால் இது எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? அப்போ நிர்வாகத்துக்கு தெரியாதா? காவல்துறை டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? காவல்துறை டிஜிபி வந்து கோர்ட்டுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பாதுகாப்பு போடுறோன்னு சொல்றாரு. அது சொல்றது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன தெரியாது அவருக்கு? அதுக்குன்னு ஒவ்வொரு இன்டெலிஜென்ட் பியூரோ இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேஷன்ல வந்து ஐஏஎஸ் கான்ஸ்டபிள் வச்சிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டு தூங்கிட்டா இருக்காங்க? இங்க இது மாதிரி பதட்டம் வர இது மாதிரி போகுதுன்னு சொல்றப்போ ஒரு முக்கியமான குற்றவாளி வந்து அவரை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு சொன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? காவல்துறையுடைய கடமை தானே. அதுக்காக தானே வராங்க. ஜெயில இருந்து அழைச்சிட்டு வரதுல இருந்து திரும்ப ஆஜர்படுத்துறது அழைச்சிட்டு போற வரைக்கும். அப்ப இது மாதிரி ஆக்ரோஷமான செயல்கள் நடக்கும் என்பது தெரியாதா? அப்ப அது தெரியுது தானே. அப்ப தெரியுறப்ப அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப இது கலெக்டருக்கு ரிப்போர்ட் போவோம், அதே போல எஸ்பிக்கு ரிப்போர்ட் போவோம். அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி சாமானியமான மக்கள் கேட்கறதுக்கு நியாயம் தானே. அப்ப அப்படி இருக்கிறப்போ அரசாங்கம் இந்த காவல்துறை கையில வச்சிருக்குது யாருங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கு. அப்ப காவல்துறை பத்தி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அவருக்கு போகுது இல்லையா ரிப்போர்ட்? அப்ப அவர் அலர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பழனிசாமி. எங்க இருந்து அழைக்கிறீங்க? பெத்தநாயக்கன் பாளையம், கோவை மாவட்டம். சரி சார், சொல்லுங்க சார், உங்களோட புகார் சொல்லுங்க. நாங்கள் வந்து தாட்கோ வங்கியில் வந்து விசைத்தறி கடன் வாங்கியிருந்தோங்க. சரி. அது வந்து நாங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை. இந்த 2014 1000 ரூபாய் மட்டும் செல்லாதுன்னு பண பரிவர்த்தனை மாறி போச்சுங்க. அவர் வந்து தொழில் ரொம்ப நசுக்கி கட்ட முடியாமல் போச்சுங்க. சரி சார். நாங்கள் ஒரு கணிசமான தொகை ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டி எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்டு கேட்குறோங்க. அதுக்கு என்ன பண்ண கேக்குறீங்க? ஓகே சார், சொல்லுங்க சார். ராஜேஷ். பழனிசாமி, நீங்க எங்க வாங்குனீங்க? எந்த பேங்க் உங்களுக்கு? பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா எந்த பிரான்ச்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எங்க? திலக்கரிச்சல். சரி. அவங்க கலைச்சரிச்சல் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து 12 லட்சம் இப்ப வந்து கடன் அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. வட்டி போகுதா? இல்ல பழனிசாமி, என்னத்துக்காக நீங்க தாட்கோல கடன் வாங்குனீங்க? என்ன தொழில் செய்ய? விசைத்தறி செய்யறதுக்கு சொன்னீங்க. இப்ப எவ்வளவு சதவிகிதம் நீங்க கட்டி அதுல மானியம் எவ்வளவு வந்தது உங்களுக்கு? 2 லட்சம். 2 லட்சம் மானியம் கொடுத்துட்டாங்களா தாட்கோ? கொடுக்கலங்க. தாட்கோ கொடுக்காம ஏன் இவ்வளவு நாள் ஃபார்ம் 3 நீங்க பேங்க்ல வாங்கி கொடுக்கலையா சாமி? வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்ப வந்து ஏன் நீங்க அங்க இருக்கக்கூடிய மாவட்ட மேலாளர் தாட்கோ போய் பார்க்கலையா? அந்த ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருக்காரு ஆபீஸ், அவரை போய் பார்க்கலையா நீங்க? அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் தான் தாட்கோன்றது. அதன் மூலமா வாங்கி. சரி பழனிசாமி, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் விரிவா சொல்றேன் யாரை போய் பார்க்கணும், நீங்க அதன் பிறகு செயல்படுத்தலாம். இப்போ இந்த நிறுவனம் வந்து இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 50% மானியம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு. உதாரணத்துக்கு வந்து கறவை மாடு ஒரு 2 லட்சம் ஒரு நபர் வாங்குறாருன்னா அவருக்கு 1 லட்சம் தள்ளுபடி. 1 லட்சம் வந்து 60 தவணைகள் 5 மாதங்களில் கட்டணும். இதுல என்னன்னு கேட்டா அரசாங்கமும் அந்த நிறுவனமும் வந்து சம்பந்தப்பட்ட மானியத்தையும் ரிலீஸ் பண்ணிடுது. வங்கியாளர்கள் அவங்க வந்து கொடுக்கறது இல்ல. 60 தவணை 5 வருடங்களா? ஆமா, 60 தவணைன்னு 5 வருடம் கட்டணும். அப்போ 50% தள்ளுபடி 50. ஏன்னா இந்த மக்கள் வந்து பொருளாதார ரீதியா மேல வரணுன்ற ஒரு தாயுள்ளத்தோட இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. உண்மையிலேயே உள்ளார்ந்தபடி அரசாங்கத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் பெரிய சல்யூட் பண்றேன்.
ஆனா இந்த வங்கியாளர்கள் கொடுப்பதில்லை. ஏதோ சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல ஒரு கொலைக்கெல்லாம் வந்து சாமியா வரம் கொடுத்தாலும் பூசாரி என்கிற வங்கி தடுப்பதில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் சார். பழங்குடியின இருளர் மக்கள், அவங்க அந்த ஆதிவாசிகள், அவங்க வந்து மதுராந்தகம் வட்டத்துல ஆலப்பாக்கன்ற ஒரு இடத்துல இருக்காங்க சார். எல்லாமே பழங்குடியின கொத்தடிமைகளாக மீட்கப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து கறவை மாடு லோனுக்காக எண்டத்தூர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கெல்லாம் ஃபார்ம் வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய தாட்கோ பரிந்துரை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த வங்கி மேலாளர் கொடுக்கறதுக்கு தடுக்கிறாருங்க. இதுக்காக நாங்க ரிசர்வ் பேங்க் வரைக்கும் சோறு கட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு, அந்த மக்கள் அழைச்சிட்டு. இப்படிதான் இருக்கு. அப்ப இந்த விளிம்பு நிலை மக்கள் பொருளாதார ரீதியை எப்படி முன்னேற முடியும்? புரியுது, இந்த நிலை தான் இருக்கு. அப்ப அவரு பழனிசாமிக்கு அதே நிலை தான். ஆனா இதே துறை ரீதியா என்ன பண்ணிருக்காங்க, தாட்கோவே வந்து ஃபார்ம் 3 ஒன்னு கொடுக்கணும், பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணணும், அதன் பிறகு அவருக்கு ரிலீஸ் பண்ணணும். 2 லட்சம் ரூபாய் அவருக்கு அந்த மானியம் போயிருந்தா அவர் இங்க வந்து சேகனட் ஆகுது. விசைத்தறி என்பது முக்கியமானது. அதுக்கு வந்து அவருக்கு வழிமுறை தெரியல. நம்ம இதுக்கு வந்திருக்காருங்க புகார் பெட்டி, நம்ம கண்டிப்பா அதுக்கான வழிகருத்தை செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இன்னொரு நேயர் என்ன இருக்காங்க. வணக்கம் புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமி சார். ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம். சொல்லுங்கம்மா உங்க புகார். ஓகேம்மா, உங்க புகார் சொல்லுங்க. இது மாதிரி அம்மா வீடு வந்து எழுதி வச்சிருக்காங்க 2 பிள்ளைங்களுக்கும். சரி. பெரிய பிள்ளை பிஎஸ்எஃப்ல இருந்தா அவன் தான் பாத்துக்கினான். அவன் திடீர்னு இப்போ இறந்துட்டான். ஒரு 4 மாசம் தான் ஆகுது. இப்போ வந்து அவனுக்கு எல்லா ஃபண்டு எல்லா காசுலாம் வந்தது. இருந்தாலும் வந்து அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு 2 பேருமே போட மாட்டாங்க. அவன் இறந்ததுனால அவன் மரும்பெல்லாம் பாத்துக்க மாட்டா. வீட்டு அம்மா தான் எழுதி வச்சாங்க பிரிச்சு. சரி. கலெக்டர் ஆஃபீஸ்லாம் மனு கொடுத்தோம். ஆனா அது எப்பெல்லாம் சரியா விசாரிக்க மாட்டாங்க. ஓ நீ நானா உன்ன பாத்து நான் இருந்தேன், டிவி வச்சு பாத்துன்னு இருந்தேன்னா, கேமரா வச்சு பார்த்தேன், காசு கொடுக்கல கொடுத்தாங்க, போமா போ அப்படின்றாப்புல ஆதி ஆஃபீஸரை. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு பொழுது போற வரையும் தான், காலைல போய் ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் இப்ப எதுவுமே மெசேஜே சொல்லல, தனித்தனியா விசாரிச்சாங்க, அவ்வளவுதான். திரும்ப வந்து இது கலைஞர் இது இல்ல பிரதமர் முதலமைச்சர் இதுக்கு கொடுத்தேன் சார், அதுவும் அது பதில் எதுவும் வரல. சரி, ரைட், ஓகேமா. ஆமா லட்சுமி அம்மா, இது வந்து குடிமக்கள் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டமே இருக்குமா. பெற்றோர்களையும் சரி, அந்த நிலையில 60 வயசுக்கு மேற்பட்ட மகளோ மகனோ கவனிக்கலன்னு சொன்னா, இது மாதிரி நிராயுதபாணியை விட்டுட்டா அதை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுத்து உத்தரவு போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அந்த வருவாய் கோட்டாட்சியர் தான். ஆர்டிஓ வந்து அவர் போற போக்கில் ஒரு தகவலை சொல்லிட்டு போறது வந்து அவர் கடமையிலிருந்து தவறாரு. அவருடைய நிர்வாக திறனற்ற செயல் தான் அது குறிக்குது. நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களாண்ட வாங்கிட்டு அது என்ன நடவடிக்கை ஏற்கனவே என்னென்ன எடுத்திருக்காங்கன்றது நான் பேசிட்டு உங்களுக்கு வழிமுறை சொல்றோமா. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா. அப்படிலாம் சொல்றதுக்கு இல்ல. நம்முடைய வரி பணத்துல ஆர்டிஓ அங்க இருக்காரு, கலெக்டர் அங்க இருக்காரு, அவர் வந்து நம்மள போறதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம வரி பணத்துல சம்பளம் வாங்குற நம்ம தான் முதலாளி. அவர் அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு புள்ளி அனுப்பு அப்படின்னா புள்ளைகிட்ட தான் பேசுறது இல்ல, அவன் தான் கவனிக்கிறது இல்ல, அந்த வார்த்தை சொல்லிட்டாரு. இப்ப இன்னுமா போன் பண்ணி கேக்குறேன், பதிலே வரல. சரிங்கம்மா, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு விரிவா உங்களுக்கு தகவல் சொல்றேமா, யார் எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு வழிமுறை சொல்றேன். ஓகேம்மா, அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி முடிஞ்சாலும் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வாங்க. சார், இப்போ இந்த ஆர்டிஐ அப்படின்றது இப்போ எந்த லெவலில் சார் இருக்குது? இப்போ வந்து அதுக்கான பதில்கள் உடனுக்குடனாக கிடைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, பொதுவாகவே ஆர்டிஐ வழங்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான கால அவகாசத்தோடு வழங்கப்படுவதில்லை. இல்லைன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சொன்னார்ல, பதிவுகள் இல்லை, 3 வருடத்துக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது சம்பந்தமான மாநில தகவல் ஆணையத்தில் நிறைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது என்ன பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த அதிகாரிகளை தானே உங்களுக்கு தகவல் ஆணையர் அதிகாரியாக வர்றாங்க, அவங்கள கண்காணிக்கிறது யார்? இப்போ காவல்துறை சம்மந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில தானே தர வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. இப்போ அதற்கான வேறு துறையில் வந்து நியமிக்கவும் முடியாது. அதாவது என்னன்னா, அது ஒரு பேரளவுக்கு இருக்கு, இருந்தாலும் கூட தகவல்கள் வேண்டும் என்கிற போது அரசு சம்பந்தப்பட்டதை வந்து இதை தவிர வேற எதுலையும் கேட்க முடியாது. கண்டிப்பாக. ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வுகள் வந்து என்னன்னா, இப்பொழுது மக்கள் கேட்கக்கூடிய தகவல்களை கொஞ்சம் உடனடியாக கொடுக்கணும். கண்டிப்பாக சார். சார், நீங்கள் மக்கள் வழிகாட்டி இயக்கம் மூலமாக ஏதாவது ஆர்டிஐ நிறைய போட்டிருப்பீங்க, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது சார்? மக்கள் வழிகாட்டி இயக்கமே வந்து எங்களுடைய பிரதான பணிகளில் ஒன்றே வந்து பொதுமக்களுக்கு அரசாங்கத்துக்கும் பாலமாக இருக்கிறது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் தான். எந்த சட்டம் எந்த திட்டம் இருக்கிறது தெரியறதே வந்து ரெக்கார்டு வாங்குறது, செயல்படுத்துறது, அதை வாங்கி தான் நாங்கள் வந்து மக்களுக்கான ஒரு தெளிவையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறோம். அதுக்காகவே கடந்த 8 ஆண்டுகளாக மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் சிறப்பில் இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 15,000 ஆர்டிஐ பயிற்சி மக்களுக்கு கொடுத்துருக்கோம், விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுத்துருக்கோம்.
அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து வர வர மாமி கழுதை போல ஆனால் அது கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பானது அப்படின்ற நிலையில தான் இருக்குங்க. திருப்திகரமாக இல்லை. முதல்ல ஆரம்பத்துல வந்தப்போ நல்லா பரபரப்பாக பேசப்பட்டது, விறுவிறுப்பாக பேசப்பட்டது, அதிருப்தி அங்கங்க நடவடிக்கை ஆய்வு என்னாங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே புஸ்வானமாக போய்விட்டது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இதுல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய தலைமை ஆணையாளர் உள்பட 10 ஆணையாளர், மொத்தம் 11 பேர் செட்டப். இது வந்து சென்னை நந்தனத்தில் தான் இருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம். இந்த செட்டப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியாளர்களை கடந்த காலங்களில் யாரு திருப்திப்படுத்தினாங்களோ அந்த ஐபிஎஸ் ஆபீசர் தான் இங்க இருக்காங்க. அவங்க எதிராக வந்து எப்படி செயல்படுவாங்க? அரசு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் விரிவா பேசலாம். இப்ப நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? என்ன பேரு சார்? செல்வராஜ். எங்கிருந்து கூப்பிடுறீங்க? தர்மபுரி. சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. லேண்டா? கார். ஓகே ஓகே. ஓகே. சரியா புரியல சார். கார் வந்து நீங்க வாங்கிருந்தாங்க, அது வந்து இது கட்டானால தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இப்ப வந்து என்ன உதவித்தொகை? இல்ல என்ன உதவித்தொகை? மகளிரா? அது சிவில் சிவில் காட்டு. ஓகே ஓகே. அவர் என்ஓசி வாங்கல அதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சரி ஓகே. சரி சொல்லுங்க சார். இல்ல செல்வராஜ், நீங்க வந்து ஒரு கடன் வாங்குறீங்கன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ்ல இருந்தாலும் சரி, வேற எந்த நிதி நிறுவனத்துல வாங்கினாலும் அதுக்கு வந்து நீங்க கடனை நிலுவை இல்லாம முடிச்சிட்டீங்கன்றதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அந்த சிபில் ரேஷியோ உங்களுக்கு காட்டாது. இல்ல, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபைனான்ஸ் வாங்குறப்போ ஒரு 40-60 கையெழுத்து நீங்க டாக்குமெண்ட்ல போட்டிருப்பீங்க. அதனுடைய அடிப்படையில நீங்க தவறி கட்டினீங்கன்னா நாங்க வண்டியை சேஸ் பண்ணிடுவோம்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க சேஸ் பண்றது உங்களுக்கு தகவல் சொல்லாம எடுத்துட்டு போக கூடாது. அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. நீங்க இதை சார்ந்து அங்க இருக்கக்கூடிய சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுங்க. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்பிஐல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி குறை தீர்ப்போர் நிதி நிறுவனத்தில் அவங்களுக்கு நீங்க புகார் கொடுக்கலாம். துணை பொது மேலாளர், வங்கி குறை தீர்ப்போர் பிரிவு, ஆர்பிஐ பில்டிங், ராஜாஜி சாலை, சென்னை 6,01,000. உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் இந்த முகவரியெல்லாம் தரேன். ஓகே சார், அழைத்ததற்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் புகார்களுக்கும் வந்து உரிய தீர்வு நீங்கள் 2 பேர் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உங்கள் இருவருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. நேயர்களை மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.